மிளகாய் நாங்கள் வெட்டி எடுப்போம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு இன்றைக்கு ஒரு அலுவலண்டபடியால் இங்கே எங்கட விட்டு வந்துட்டோம்னா முத்தையங்கட்டுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதோட சந்தை போய் பார்த்தா மீன் எல்லாமே சரியான மாதிரி விலை. இன்றைக்கு சரியான விலை. உண்மையாக ஒரு நல்ல மீன் பண்ணுறோம்னா 2200 பாரியெல்லாம் 2200 அப்போ நாங்கள் பார்த்தோம் நல்ல கருவாடு கிடந்தது. திருக்க கருவாடு கிலோ 2000 திருக்க கருவாடு. கிலோ 2000. ஆனால் 2000 பரவாயில்ல. ஏன்னா மீனே 2000 ரூபாய்க்கு கருவாடு 2000 ரூபாய்க்கு வாங்குறது நல்லது. அப்படி 2000 ரூபாய்க்கு வாங்கினா நாங்கள் 4 தினம் சமைக்கலாம். 4 கறிக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதால் இன்றைக்கு என்ன சமையல்? இன்றைக்கு கத்தரிக்காயும் அதுவும் திருக்க கருவாடு, அதுவும் நல்ல துண்டு கருவாடு கருவாடும் போட்டு தான் ஒரு கறி வைக்க போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. கருவாட்டு கடைக்கு வந்தாச்சு. எக்கச்சக்கமான கருவாடு கிடக்குன்னு. இதெல்லாம் கிலோ எவ்வளோ பாறை கருவாடு? பாறை மீனே 2000 ரூபாண்டை போகுது. 2800 கருவாடுண்டா லாபம் தான். இந்தியா நிலைமையில் பாறை மீன் 2000 ரூபா 2100 கடல் அடிக்கு மீன் இல்லையா? கடல் அடிக்கு மீன் இல்லையா? நிறைய வகை இருக்கு. இந்த பாருங்க, கருப்பா இருக்குங்க கருவாடு, ஆனா கட்டியா இருக்குன்னு சொல்ற. புறகு கட்ட மாதிரி கிடக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரே இது இருக்கதா? அப்படியா? இது எவ்வளோ? 1/2 கிலோ வேண்டுமா? காணுமா? அப்போ 1/4 கிலோ வேண்டுவோம். இல்லை 1/2 கிலோ வேணுங்க. அப்புறம் வேணும் நாங்கள் சமைச்சு கொடுங்க. 1/2 கிலோ தாங்க. மாசி கட்ட மாதிரி தான் இருக்கு. கருவாடு கத்திரிக்காய் கறி செய்ய தொடங்க அப்புறம் பார்ப்பீங்க. எங்கடா கருவாட்டை காணையில் பச்சையா மிளகாய் தான் இருக்குதாண்டு. பாருங்க மிளகாய் பாருங்க எப்படி இருக்கு. இது நிறைய நாள் ஆசை. இதில் நான் சமையல் செய்யணும், சமையலுக்கு பயன்படுத்த வேணுமெண்டு ஒரு கால் கண்டுட்டு சுஜி கேட்டவா இந்த மிளகாய் வேண்ட சொல்லி அது ஏதோ ஒரு அவசரத்தில் வேணா அவர்கிட்ட வந்துட்டோம். அதனால ஆனால் ஒருக்கா சமைச்சு பார்க்கணுமென்ற ஒரு ஆசை எனக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மிளகாய் விளையிற நாடு இப்போ எங்கள் இடத்த இந்த மிளகாய் விளையுதுன்னு சொல்லி சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்கள் இடத்த விளையிறது சந்தர்ப்பம் குறைவு. என்ன எங்கள் இடத்துல நாங்கள் ஆனால் இல்லை, இந்த நாடு இந்த மிளகாய் விளையிற நாடு எங்களுக்கு சொல்லுங்க கட்டாயம். இதோட உரைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குமென்று உண்மையிலுமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒருக்காவுமே இது பாவிக்கல. இன்றைக்கு தான் முதலாக போட போகிறேன். அதுக்காக இவ்வளவும் போடல. இதுலேயே மரவாசி தான் போட்டுக்கொள்ள போகிறேன். 2 மிளகாய் தான் வாங்கினாங்களே. கிட்டத்தட்ட கொஞ்சம் விலை கூட தான், 700 ரூபாய்க்கிட்ட வந்துட்டு இந்த மிளகாய் இது ஒரு மிளகாய் காணும். ஒரு மிளகாயே கூடிட்டுது. மற்ற கறிகளுக்கும் பாவிச்சு கொள்ளலாம் தானே. அதே மாதிரி கத்திரிக்காய் இது எங்களுக்கு கூட. கருவாடு நாங்கள் கூடவே வாங்கினாங்க. இவ்வளோ காணும் கறிக்கு எங்களுக்கு. இப்போ முதல்ல என்ன செய்ய போகிறோம்டா, இந்த வெங்காயம் அதோட மிளகாய் எல்லாத்தையுமே நாங்கள் வெட்டி கொள்ளலாம். பச்சை மிளகாய்னு தான் சொல்ல வாய் வருது. ஆனால் இது பச்சை மிளகாயா என்னென்னு சொல்கிறோம், குட மிளகாயா என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. பெரிய மிளகாயா இருக்குது. மிளகாயாண்டே சொல்லிக்கொள்வோம் பொதுவாக. இப்போ இதில் நாங்கள் வெட்டி எடுப்போம். அதோடைய அப்படியே பின்னுக்கு பார்த்தீங்கன்னால் இப்போ அந்த மழை டைம்ன்றபடியால் புறகு பறிச்சு எல்லாம் கொத்தி விட்டுருக்கு. ஆனால் இனி ஜம்புக்கா சீசன், ஜம்பு எல்லாம் பூத்து இருக்குது.
கருவாட்டு கறி என்றாலே காணும், என்ன சோறாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி என்னத்தோடையுமே சாப்பிட்டு கொள்ளலாம். அதுவும் வந்து கத்தரிக்காயும் கருவாடுமாண்டா சொல்லவே தேவையில்லை. அதான் பால் கறியும் வச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். தேங்காய் இல்லாட்டி சொல்லுங்க, அங்கே பாருங்க உளுந்து எடுக்காமலே கிடக்குறது அந்த கம்மம்புள்ளி அடிக்குள்ள. இது வந்து நல்ல ஒரு பிரட்டல் கறியாக தான் வைக்க போகிறோம். மிளகாயை நாங்கள் வட்டி எடுப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் விதை வந்து குறைவேன்னு காட்டுங்க திரும்பி. ஓ உள்ளு கொண்டே எங்க சட்டியல் மாதிரி இருக்கு. என்ன இது ஒரு மிளகாயம் போடலாம் போல, அவ்வளோ உரைப்பாக இருக்காது இதில். என்ன கோது மாதிரி இருக்கிறோடியா அப்படி சொல்கிறீங்களோ? இந்த விதை வந்து குறைவாக தானே இருக்கு. எப்படி இருக்கு? ஆனால் உந்த மிளகாயோட பார்க்கக்குள்ள எங்களோட ஒரு மிளகாயோட ஒரு வடிவன வடிவன்றதை விட உங்களோட காரம் கூட உரைப்பு. அந்த இது வெட்டைக்குள்ள அந்த என்ன சொல்கிறது, இது ஏதோ மிளகறியை வெட்டுற மாதிரி தான் இருக்கு. என்ன கட்டிங் போட்டு பார்க்குறீங்க? இது இது வெட்டுறது பயம் இல்லை தானே. காணுமே காணுமா? ஓ அப்போ பாதி வையுங்க, பாதி பேர் கறிக்கு போடுவோம் என்ன. ஆனால் இதில் ஃபுல்லாகவே விதை இல்லை, இங்கே பக்கம் தான் விதை இருக்குங்க. அதான் இது வந்து கை பிரெட் மிளகாய் போல அப்படியே தான் இருக்கு. இந்த மிளகாயை பற்றி கூட பாவிக்கிறார்கள் கூடுதலாக என்ன சொல்கிறது, உள்ளாக்கள் வந்து கூடுதலாக பாவிப்பீங்க இந்த மிளகாய். இது பாவிக்கிறாக்கள் இதுகள் சம்மந்தமாக சொல்லுங்கள். உண்மையிலேயே நாங்கள் இப்போ தான் பாவிக்கிறபடியால் எங்களுக்கு இது புதுசு. இது இருக்கட்டுக்கு உங்களுக்கு என்ன செய்ய வெட்ட பழகிட்டீங்க? நான் கட்டிங் போடல, அதான் மெல்ல மெல்ல மாதிரி தான் வெட்டுவேன். ஆனால் இப்போ நார்மலாக கையில் வச்சு வெட்டுறேன்டா, இதில் நான் வெட்டி இருப்பேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து இனி நாங்கள் கத்தரிக்காயை வட்டி எடுப்போம். அதோட கத்தரிக்காய் சொல்லணும். இப்போ இந்த கத்திரிக்காய் இருக்குல்லோ, இந்த கத்திரிக்காயை விட எங்களோட ஊரினம் ஒன்று இருக்குது பிளாஸ்டிக் அண்டு தனி நாவல் கலர் இந்த பாருங்க. இது எங்கட மேல ஒன்று தான் கிடந்தது. இதுதான் அந்த இனம் இப்படி இருக்கும். இது வந்து நல்ல சுவையாக இருக்கும். இது வந்து பழைய இனம் அதை விட ஒன்று. இப்போ அந்த என்ன சொல்கிறது பெருசாக இருக்கணும் தான் பார்த்து நிறையாக்கள் வேண்டுவீனம் பண்ணுறதுக்காக அந்த கைப்பிரிட்டு அது இதெல்லாம் வந்துட்டுது. ஆனால் வந்து எங்களோட பழைய இனம் வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும். பூச்சி கத்திரிக்காய் இருக்குதா? கத்திரிக்காயில அதுதான் ஒரு விஷயம். இதில் பூச்சி இருக்காது. இப்போ உடனே இப்போ பிடிங்கினா அவ்வளோ பிஞ்சு கத்திரிக்காய். ஆனால் இல்லை, மலைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரே ஒரு காய் தான் கிடந்தது. கத்திரிக்காயும் உங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் வட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து கருவாடுகளை வட்டி எடுப்போம். நல்ல இறுக்கமாக தான் இருக்கு. இப்போ இதில் துண்டா போடுவோம் என்ன. இதோட சின்ன துண்டும் போடுவோம். அப்பதான் நல்லா இருக்கு. இப்படி வெட்டுவோம் என்ன. இப்படி இருக்கு இறைச்சி துண்டு மாதிரி இருக்குது. இந்த மீனா சமைக்கக்குள்ளேயும் இந்த டேஸ்ட் கூட என்ன. இதில் துண்டா வெட்டுவோம் என்ன. இந்த மாசி கட்டையல் மாதிரி இருக்குது இல்லை பார்க்க. ஆனால் இது வந்து ஆக கிணக்க போட தேவையில்லை. கருவாடு கொஞ்சம் கருவாடு போட்டாலே காணும். இவ்வளவு சின்ன துண்டுகளாக நாங்கள் வட்டிட்டோம். என்ன தசப்பிடிப்பு கூட தானே சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஆள் வந்து கருவாடை ஒரு சின்ன துண்டு சாப்பிட்டு பார்த்துட்டார். உப்பு வந்து அளவாக இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ வந்து நாங்கள் சாதாரண தண்ணியிலேயே வந்து கழுவி கொள்வோம். உப்பு கூடவான கருவாடைன்னா நீங்கள் ஒரு அளவான சுடு தண்ணியில் வந்து கழுவி கொள்ளலாம். ஒன்றும் செய்யல, கடிச்சு தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. அப்படியே 2 தரம் கழுவி எடுப்போம் நாங்கள்.
எல்லாமே வெட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் அடுப்பு மூட்டுவோம். அடுப்பெரிய தொடங்கிட்டது. இந்த மண் சட்டிக்குலாம் இன்றைக்கு வந்து நாங்கள் கத்திரிக்காய் கருவாடு கறி வைக்க போகிறோம். சட்டி சூடாகட்டுக்கும். சட்டி காணுமா முதல்? போகுது காணும். கத்திரிக்காய் அப்படியே நல்லா கரைஞ்சி கொண்டு வந்துருந்தானே எங்களுக்கு. மற்றது வந்து இப்போ இதை வந்து கூட்டியும் வச்சுக்கொள்ளலாம். கருவாடு, கத்திரிக்காய், உப்பு, தூள், புளி, பால் எல்லாமே ஒரேடியாக போட்டு வச்சுக்கொள்ளலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே வதக்கி தான் வைக்க போகிறோம். அது ஒரு விதத்தில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டி வைக்கிறதா ஒரு விதமான சுவையாக இருக்கும் எங்களுக்கு. சட்டி சூடாகிட்டது. தாளிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம். வெண்ணெயம் வந்து கொதிச்சிட்டுது. வெந்தயமும் நாங்கள் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்வோம். அதோடு பார்த்தீங்கன்னா வெங்காயம், இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், அதோட உள்ளியும் வந்து நாங்கள் வெட்டி வச்சுருக்கிறோம். அதையும் போட்டுக்கொள்வோம். இந்த கொஞ்சம் மொத்தமான மிளகாய் தானே எங்களுக்கு வதங்குறதுக்குன்னு எப்படியும் கொஞ்சம் நேரம் செல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கட்டுங்க கொஞ்சம். எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டுது. நாங்கள் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கருவாடையும் இந்த எண்ணெய்க்கு நான் போட போகிறேன். அப்படியே கருவாடும் வந்து எங்களுக்கு பொரிஞ்ச மாதிரி வரட்டுக்கு இப்படியே கலந்து விடுவோம். ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் கருவாடு அப்படியே எங்களுக்கு பொரிஞ்ச மாதிரி வரட்டுக்கும் மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு காத்திர வந்து பார்ப்போம். நல்ல வாசமாக இருக்கேன். இறைச்சி கறி போட்டு பிரட்டுற மாதிரி கிடக்கு. இது இப்படி இருக்காங்க. மிளகாயும் கருவாடும் தனியாகவே சாப்பிட்டு கொள்ளலாம் போல. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா வட்டி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் போட போகிறேன். கத்திரிக்காய் முதலே போட்டிருந்தா என்ன செய்யும் கரைஞ்சிரும்டாக்குன்னு. அதனால தான் வந்து கருவாடை போட்டுட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கொள்கிறேன். அப்படியே கலந்து விடுவோம். அப்படியே கத்திரிக்காய் வதங்க எங்களுக்கு சட்டி காணுமா வரும். அப்படியே கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து வதங்கட்டுக்கு மூடி விடுவோம். கத்திரிக்காய் போட்டது அப்படியே திறந்து பார்ப்போம். நாங்கள் அப்படிங்க ஃபுல்லாகவே இருந்தது. கத்திரிக்காய் எல்லாம் அப்படியே வதங்கி கொண்டு வேற அப்படியே குறைஞ்சிட்டு. இப்போ என்ன செய்ய போகிறோம், கறிக்கு தேவையான அளவு நாங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இது வந்து பால் கறியும் வச்சு கொள்ளலாம். நாங்கள் மிளகாத்தூள் போடாமலுக்கு காணுமேண்ணா உரைப்பு தானே தூள். இப்போ கொஞ்சம் குறைச்சி போட்டால் நல்லா. வெள்ளைக்கறி தான் எனக்கு உண்மையாக விருப்பமேண்ணா. நல்லா இருக்கும் அது வெள்ளைக்கறி. அதோடு வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படியே கலந்து விடுவோம். உப்பு வந்து கருவாட்டுக்கு அளவாகவே இருக்கிறபடியாக உப்பை வந்து நாங்கள் அளவாகவே போட்டுக்கொள்வோம். இந்த கருவாடு கத்திரிக்காய் கறி வைக்க கருவாடை போட்டு எந்த கறி வச்சாலும் உப்பு வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கொண்டா சரி. கருவாட்டில் உப்பு கொண்டு அப்புறம் இஞ்சி பிழைச்சி போடுவோம். காணும். அப்படியே கலந்து விடுவோம். அதோட வந்து கருவாடு கத்திரிக்காய் கறிக்கு வந்து பிரதானமானது பழப்புளி. பழப்புளி வந்து அளவாகவே விட்டுக்கொள்ளணும். அப்போ தான் நல்லா இருக்குங்க கறி. இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருக்கிறோம். அதையும் விட்டுக்கொள்ளுவோம். நல்லா கொதித்து வத்தட்டுக்கும் எங்களுக்கு. அப்படியே மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். அப்படியே நல்லா வற்றி கொண்டு வந்துட்டு அப்படி வந்துட்டு மற்ற கத்திரிக்காய் அப்படியே நல்லா கரைஞ்சி இந்த குழம்பு எல்லாமே ஃபுல்லாகவே இந்த கத்திரிக்காய் தான் இருக்குது பாருங்க. நல்ல திக்கான குழம்பாக வந்துட்டுது. இப்படியே நாங்கள் இறக்குவோம். ஏன்னா இறக்கி சாப்பிடுவோம். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அதோட வந்து பச்சரிசி சோறு அதுவும் சுட சுட இருக்குது. அப்படி இருக்குங்க. அப்படி இறக்கி வச்சோன்னா அப்படியே நல்ல திக்கான கறியாக வந்துட்டு. ரைட்.
சாப்பிடுவோம். ஓ இப்போ சாப்பிடுவோம். கத்தரிக்காயும் கருவாடும், அதுவும் திருக்க கருவாடு. கத்தரிக்காய்க்கு எந்த கருவாட்டை போட்டு வச்சாலும் சுவையாக தான் இருக்கும். அதுலேயும் திருக்க கருவாடு இன்னும் நல்லா இருக்கும். அதோட வந்து என்ன சொல்லுங்க, இதை விட நல்லா இருக்கும் இறைச்சி வத்தல் இருக்குல்ல, சும்மா. ஆனால் இது வந்து திருக்க கருவாடு வந்து துண்டா கரையாது, அப்படியே இருப்பாரு. அதோட இந்த நினைச்ச மாதிரி அந்த மிளகாயில உரைப்பே காணல. அப்போ நான் பயந்து தூள் வந்து குறைச்சி தான் போட்டது. அதை விட மிளகாய் துண்டுகளையும் காணல. அப்படியே அந்த கரைஞ்சிட்டுது, உரைப்பும் இல்லை. ஊர் மிளகாய் மாதிரி கொஞ்சம் கூட இல்லை. உரைப்பு இல்லையோ? இந்த பொதுவாக எல்லா கறிகளும் சின்னங்களுக்கு கொடுக்குறதுக்கும் அதை போட்டு கொடுக்கலாமே. உரைப்பு குறைவுண்டு இந்த மிளகாய் காணல, எல்லாம் கரைஞ்சி போச்சு. உரைப்பு அந்த அளவுக்கு இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு உரைப்பு இல்லை. அது இப்போ எங்களுக்கு தெரியாதானே. இப்போ ஒரு காதானே அதை போடணும் நினச்சினாங்க, சமைக்கணுமெண்டு சமைச்சாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி வத்தல்கள் மாதிரி தான் இருக்கு ஏன்னா. ஆனால் சுடு இதுவும் பேருந்தேண்ணே, சொல்லி வேறே இல்லை. மீனை 2000 ரூபாய்க்கு பண்ணுறத விட இது ஒன்று எங்களுக்கு லாபம் மட்டும் தான் சொல்லுவோம். உண்மையிலே என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அவ்வளவா உப்பு அண்டு இல்லை எங்களுக்கு. இல்லையோ? அதோட பார்த்தீங்கன்னா இப்போ திருக்க கருவாடு வெள்ளமாக புட்டுக்கு நீங்கள் பொரிச்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலுமே அதுவும் ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்குமே. தனியாக அந்த பொரியலோட புட்டு சாப்பிட்டுக்கொள்ளலாம். சிலவு குறைவான சுவை கூட. நான் என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்லுவேன், அப்படி சாப்பிடுவீங்க. இன்றைக்கு மத்தியானம் நல்ல ஒரு சாப்பாடு உண்மையாக தான் பாருங்க. பச்சரி சோறும் கத்திரிக்காயும் கருவாடும் தான், ஆனால் அவ்வளோ ஒரு சுவையான சாப்பாடுன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கணும், அந்த இறைச்சி துண்டுகள் மாதிரி தான் இருக்குது. கூடுதலாக நாங்கள் முழு பேருமே சாப்பிட்ருப்பீங்க இந்த சாப்பாடு, சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளோ ஒரு சுவை. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.